வாங்கிக்க பாட்டின்னு கேட்பானே. இல்ல நான் வாங்காம இருப்பேனா? வர வழியில ஒரு சின்ன கடையை பார்த்தேன். அதுல ஒரு வண்டி 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதை ஒண்ணு வாங்குவோம், பைக்குள்ள தான் போட்டிருக்கேன். அவன் கேட்டானா அதை எடுத்து கொடு. ஏன்னா உங்க கஞ்ச தந்துக்கு அளவு இல்லாம போச்சா? ஒரே ஒரு பேர இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல விலை கூட போட்டு வாங்காம 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களாக்கா? அவன் போன உடனே உடச்சு போட்டுருவான். இதுக்கு விலை கூட போட்டுக்கிட்டு இருந்தே நான் குறைச்சு வாங்கினேன். சரிங்கண்ணா, நீங்க சொல்றது சரியாத்தே இருக்கு. வீட்டுக்கு போடுவானே ஒரு நல்ல காப்பியை போட்டு குடிக்கும்னா ரொம்ப வேற தலை வலிக்கு. சரி கொஞ்சம் நேரம் பேசாம வாட்டி. மாமா மாமி காசிக்கு போயிட்டு வந்துட்டேலா? ஆமாப்பா, இப்பதான் வந்து இறங்கணும். இப்ப ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க மாமா, நீங்க போங்க. மாமி நான் அடி வாங்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லி உன் வீட்ல இருந்து சத்தம் வந்துகிட்டு தானே பாருங்க. ஐயோ விடுடி அடிக்காதடின்னு சொல்லி கத்திட்டு தான் இருக்குது. அந்த சவுண்ட் எங்க வீடு வரைக்கும் கேக்குது இல்லையா? மாமி அம்புட்டு தூரம் கேக்குதா உங்களுக்கு? சரி மாமி, தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்க நடைய கட்டுங்க. வேலை யாருங்க இல்ல இல்ல என் மான மரியாதை என்ன ஆகுறது? நடு ரோட்ல நின்றுகிட்டு பேசுற பேச்சு இந்த கிழவிக்கு. இந்த வீட்டுல சத்தம் கேக்கு எங்கன்னு காது திறந்து வச்சுட்டு கேக்கும் போல. நல்ல வேலைடா சாமி, தப்பிச்சேன். நல்ல வேலை, அவன் வீட்லதான் இருக்குதா போல. நம்ம சொல்லாம வந்துட்டோம், எங்கேயும் போயிடுவான்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை, வீட்லதான் இருக்குதா. நீ வாட்டி உள்ள போவான். வீட்ல யாரும் இல்லன்னு நினைக்கேன். ஏண்டி கத்துதா? இரு, கடை தண்ணி போயிருப்பா, வருவா இரு. கூட போகுது, அமைதியா இரு. பண்ண வேலைக்கு எல்லாம் கூட தான போகுது. எனக்கு வரும்போது ரொம்ப தலைவலி. வந்த உடனே காபி குடிக்கலாம்னு பார்த்தா அவளை வீட்ல காணோம்ல. மாமி, மாமா வந்துட்டேலா? அத உனக்கு எப்படி தெரியுது? வந்துட்டு நிக்கிறோம்ல உங்க கண்ணு முன்னாடி. நீ எங்கடி போன? மாமி கொஞ்சம் அமைதி அமைதி அமைதி. மாமி நான் பக்கத்து ஆத்துக்கிட்ட தான் நின்றேன், நீங்க பார்க்கல என்ன? மாமி வண்டியில வெண்டிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேற வெண்டிக்காய் வத்தல் போட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அத நான் 2 கிலோ வாங்கி வச்சிட்டு காசு கொடுக்காம விட்டுட்டேன். அதை கொடுத்துட்டு வந்தேன். இருக்கட்டும் மாமி, நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் போட்டு சொல்லக்கூடாதா? டீ மகாராணிக்கிட்ட எல்லா தகவல் சொல்லிட்டு வரணுமா இந்த வீட்டுக்குள்ள? என்ன மாமி வந்தது வராதமா என்கிட்ட நீங்க இப்படி மல்லுக்கிட்டு நிக்கிறீங்களே? அம்மா நீ பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் கை கால் அலம்பிட்டு வரேன். 2 நிமிஷம் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பைத்தியமே குடிக்க விட்டுருவா. நம்ம இந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு வெளியே போவோம். அப்படி உன்கிட்ட மல்லுக்கு நிக்காட்டி எனக்கு உறக்க வர மாட்டேங்குது பாரு. போடி நீ வேற, நான் உங்ககிட்ட அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கு ரொம்ப. எனக்கு சுடு தண்ணி போட்டு வை, நான் குளிக்கணும். தண்ணி போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா காபி ஒன்று போடு. குளிச்சிட்டு வந்துட்டு நான் குடிச்சுக்கிறேன். மாமி நம்ம பாத்ரூம்ல ஹீட்டர் மாட்டிருக்கோம் மாமி. ரொம்ப குளிர்ந்து உங்க பேராண்டி அடம் பிடிச்சிட்டு வாங்க சொன்னா வாங்கி மாட்டிடுவோம். அதை உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம இல்லாத நேரம் கண்டதை கட்டிட்டு வாங்கி வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு மரியாதை இல்லையா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டோம் மாமி. சரி வாங்க, உங்களுக்கு நான் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி தரேன். நீ ஒண்ணு சொல்லி தந்தே நான் அதை கேட்க மாட்டி. என்னோட உனக்கு வயசு அதிகமா? நீ எனக்கு தண்ணி வாளியை பிடிச்சு வை, நான் வந்து குளிச்சுக்கிட்டேன். சொல்லி தரலாமா சொல்லி? நான் என்ன சின்ன பிள்ளையா? இவ சொல்லி நான் கேட்க மாட்டோம். பாடி இப்பதே ரொம்ப நிம்மதியா இருக்கு. மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரில இருக்கு. மனுஷி மாதிரி யார் இப்படி மூச்சு விடாம பேச முடியுமா? தாடி இந்த மனுஷிக்கு பிரைஸ் தான் கொடுக்கணும் போல. நமக்கு எதுக்கு வந்து ஹீட்டர்ல தண்ணியை வாளில புடிச்சு வச்சுட்டு காப்பியை போட்டு வைப்போம். என்னதே சொல்லி விட்டேன்னு தெரியல, எதுக்கு இப்படி கால் கால்னு கத்துறாவளே தெரியல. போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு சொன்னேன். இதுக்கு போய் அப்படியே மழையா பொழியிறாவ. தாடி எனக்கு ஒரு போன போட்டு சொல்லிடுவோம். ஹலோ ஏனா நான் தேனா? நான் சொல்லிட்டு என்ன நான் வந்துட்டாவனா? வந்துட்டாவனா? யார் வந்தா? ஏனா உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டாவனா? என்னடி சொல்லுத? அவங்க காசு இல்லல இருக்காவ, திடீர்னு எப்படி வருவாவனா? என்கிட்ட சொல்லாமல வந்துருவாவ. ஆமாண்ணா, வீட்லவே இருக்காவ. இப்ப கூட உங்க அம்மா என்கிட்ட சுடு தண்ணி வைக்க சொல்லிருக்காவ குளிக்க. திடீ நான் என்ன பண்ணட்டும் இதுக்கு? கேட்டாவனா வச்சு கொடு. ஏனா அது எனக்கு தெரியாதா? இல்ல உங்க அம்மா ஹீட்டர் மாட்டேன்னு தெரியாது, ஏன் என்கிட்ட சொல்லேன்னு கத்துனவனா? சரிடி வந்து பாத்துக்கிறேன். ஆபீஸ்ல 1000 வேலை கிடக்கு, இல்ல இது வேற சேர்ந்துட்டு இருக்கு 1001. சரி வந்து நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாத. ஏனா நான் சொல்றதுக்குள்ள உங்க அம்மா என்கிட்ட சாமி ஆடிட்டு போயிட்டாவ. சரினா நான் வக்கி போனேன். சரி போன வை. ஏனா நைட்டுக்கு கொஞ்சம் தக்காளியும் கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்துருங்க. தக்காளி கூட்டு வச்சிட்டு கத்திரிக்காவை பொரிச்சு வைக்கிறேன். சரிடி என்ன இன்னும் சொல்லலையோன்னு நான் பார்த்தேன், சொல்லிட்டேல வாங்கிட்டு வந்துறேன். சரி நான் போன வைக்கேன். ஏனா என்ன டீ வேணும் இப்ப? ஏனா உங்க மவனுக்கு ஆப்போசிட் இல்லையா, ஏதோ அசைன்மென்ட் செய்யணுமா, வாங்கி வந்துருங்க. அது ஒரு 4 சீட் வாங்கிட்டு வாங்க போதும். டீ இன்னது லிஸ்ட் வச்சிருக்கியா இல்லையா? எங்க பாஸ் வேற வந்துட்டு இருக்காரு, வேலை நேரத்துல போன் பேசிட்டு இருக்கானே. அவ்வளவுதான் நான் போன வைக்கேன். சரி தண்ணி போய் குடிச்சு வைப்போம் முதல்ல, அதுக்கு